இந்த மாதிரி கோள்களின் கோலாட்டத்தில் வந்து பாசகன் பேதகன் பற்றி சொல்லியிருப்பாங்க. இது எங்க மூலநூல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1959 தொல்லியர்னு ஒரு ஸ்ரீலங்காக்காரர் சந்திரகாவியம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் இந்த பாசகன் பேதகனை பற்றி சொல்லியிருக்கார். இதை மெயினாக திருமண பொருத்தத்தில் நீங்கள் பார்க்கணும். எப்படின்னா, இந்த செவ்வாயும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகன். செவ்வாய்க்கு புதன் வேதகன், புதனுக்கு செவ்வாய் வேதகன். அப்போ திருமணத்தில் சேர்த்துறப்போ மேசம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிதுனம் கன்னி ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது. லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, சேர்த்தா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதே மாதிரி மிதுனம் கன்னி ராசிக்கார லக்னக்காரருக்கு மேசம் விருச்சிக லக்கணக்காரர்களை சேர்த்தக்கூடாது. சேர்த்துனா அங்கேயும் பிரச்சனை வரும். இதை கவனிக்கணும் எல்லாருமே. இன்னும் பாருங்க, ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. யார் ஜாதகத்திலெல்லாம் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கோ அந்த ஜாதகரோட அப்பா அம்மாவுக்குள்ள மன வருத்தத்தோட தான் வாழ்க்கை நடக்கும். கவனிச்சு பாருங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது. ஆமா, சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்தா அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் இருந்துதான் இருக்கும். பௌர்ணமி அமாவாசையில பிறந்திருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அதுதான் நடக்கும். ஆமாங்க. ஏன்னா சந்திரனை பொறுத்தளவு நம்ம பாவிங்கிறோம். அமாவாசையில தேய்பிறை சந்திரனை பாவிங்கிறோம், வளர்பிறை சந்திரனை சுபருங்கிறோம். அதுக்காக வளர்பிறை சந்திரன் போய் சூரியன் கூட சேர்ந்தாலும் இந்த பிரச்சனை இருந்து தான் தீரும். அதுக்காக சுபங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், சூரியனை அதை பாவின்னு சொல்லிடுறோம்ல. அப்ப அந்த பாவி கூட சுபர் சேர்ந்தாலும் பிரச்சனைகள் இருக்கும்ல, அதையும் கவனிக்கணும். அதே மாதிரி இப்போ செவ்வாய் எடுத்துக்கிறீங்க. செவ்வாய் பகவான் வந்து எதுக்கெல்லாம் சொந்தக்காரர்? சகோதரத்துக்கு சொந்தக்காரர், நிலப்புலன்கள் அமையணும்னா சொந்தக்காரர். ஆனால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறீங்க. எப்படி? செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவனுக்கு சொந்த வீடே அமையும். அப்போ செவ்வாய் தோஷம்னு சொல்லி விளக்கி வச்சிங்கன்னா எப்படி அவங்களுக்கு சொந்த வீடு கட்டுவாங்க? செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. அப்படி மன திருப்திக்காக ஒரு பரிகாரம் பண்ணுங்க. பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, தப்பு இல்லை. அதுக்காக தோஷ ஜாதகம் செவ்வாய் தோஷத்தை விலக்கி வைக்காதீங்க. செவ்வாய் தோஷம் என்ன செய்யும்? அவருக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும். நேர்மையான ஆசாமியா இருப்பார். எப்பவுமே கோபம் வருதுன்னா நேர்மையானவனுக்கு தான் கோபம் வரும். விட்டு கொடுத்து போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கும். அதனால இந்த செவ்வாய் தோஷத்தை பெருசா எடுக்காதீங்க யாரும். மன திருப்திக்காக பரிகாரம் பண்ணிட்டு ஜாதகத்தை சேர்த்து வைங்க. அவங்க சொந்த வீடு கட்டி நல்லாவே வாழ்வாங்க. இதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னா சொந்த வீடு அமையாது, வண்டி வாகனம் அமையாதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. 4ஆம் இடத்துல கேது இருந்தா ஒரு சின்ன ரோட்ல, கார் கூட போக முடியாத ரோட்ல ஒரு வீட்டை வாங்குங்க, கண்டிப்பா அந்த வீடு நிலைக்கும். சொந்த வீடு அமையாதுங்கிறதெல்லாம் கிடையாது. விசாலமான ரோட்ல போய் வாங்கினீங்கன்னா தான் நிலைக்காது. நம்ம இப்போ சிட்டியில எல்லாம் பார்த்தா நிறைய இடத்துல காரே போகாது. அந்த மாதிரி இடத்துல நிறைய வீடு இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல ஒரு வீட்டை வாங்கி பாருங்க, கண்டிப்பா அந்த வீடு நல்லபடியா அமைஞ்சிடும். அதையும் நீங்க கவனிக்கலாம். அதே மாதிரி ஒரு காரியத்துக்கு போறப்போ நீங்க சகுனம் பாக்குறீங்க இல்லையா? சகுனம் பாக்குறப்போ இதுல நல்ல சகுனம் கெட்ட சகுனம் சொல்றோம். இந்த நல்ல சகுனங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கெட்ட சகுனங்கள் அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. மெயினா
இதை வந்து நம்ம போற வழி பூரா பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில இருந்து ஒரு 100 அடி அதுக்குள்ள நடந்தாதான் சகுனம். அதுக்காக ஊரு பூரா நடக்காமையா இருக்கும். அதனால எங்க நடந்தாலும் நீங்க சகுனம் எடுக்கக்கூடாது. 100 அடிக்குள்ள அது நடக்கணும். அப்ப நீங்க அதை சகுன தடையா எடுக்கலாம், சுப சகுனமாகவும் எடுக்கலாம். அந்த 100 அடியை மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப நீளமெல்லாம் பயன்படுத்தாதீங்க. சரி, ஒரு நிமிஷம்.